मेरा आपसे प्रश्न ये है कि कोई भी छात्र या कोई भी मनुष्य अपना जीवन जब व्यतीत करता है तो बहुत सारी चुनौतियों का सामना करता है। तो ऐसे परिस्थितियों में उसका एक लक्ष्य होता है। पर जब चीज़ें डिफ़िकल्ट हो जाती है तभी हमको हमारा जो मोटिवेशन होता है जीवन व्यतीत करने में वो कम होता है। तो ऐसी स्थिति में सफलता प्राप्त करने के लिए हमें मोटिवेशन की ज़रूरत है या अनुशासन? 2 விஷயமுமே மகத்துவமானது. ஒருவேளை ஒழுங்குமுறை இல்லவே இல்லைன்னா, எத்தனை தான் கருத்தூக்கம் இருந்தாலும் கூட அதனால என்ன பயன்? இப்ப எடுத்துக்காட்டா ஒரு விவசாயி இருக்காரு. அவருக்கு பக்கத்து தோட்டத்து விவசாயிகிட்ட இருந்து உத்வேகம் பிறக்குது. மகசூல் அதிகம் செய்யறாரு. இது ஒரு பெரிய உத்வேகம். அவர்கிட்ட 1 ஏக்கர் தான் இருக்கு. என்கிட்டயோ 4 ஏக்கர் நிலம் இருக்கு. அவர் அதிகம் சம்பாதிக்கிறாரு. நான் குறைவா சம்பாதிக்கிறேன். அவருக்கு உத்வேகம் என்னமோ அங்கிருந்து தான் கிடைக்குது. ஆனா இது மழைக்காலத்துக்கு முன்னால நிலத்தை உழுது போடணும். ஆனா இவரோ பிறகு பார்த்துக்கலாம்னு தள்ளி போடுறாரு. நிலத்தை உழலேன்னு வைங்க, மழை வந்துருச்சுன்னா அவர் என்ன செஞ்சாலும் நிலைமை மோசமாக தான் இருக்கும். அதாவது அவருக்குள்ள அந்த ஒழுங்குமுறை இல்லை. ஆனால் என்ன உத்வேகம் இருந்துச்சு, அவர் மாதிரியே நானும் சம்பாதிக்கணும்னு. ஆனால் ஒரு ஒழுங்குமுறை இல்லை. இந்த நேரத்துக்கு முன்னால நிலத்தை உழுது வைக்கணும், விதை நெல் தேவைன்னா அதை தயாராக வச்சிருக்கணும், விதையை தயார் செஞ்சு வச்சிருக்கணுங்கிற அந்த ஒழுங்குமுறை இல்லை. வாழ்க்கையில் ஒழுங்குமுறை ரொம்பவே அவசியம். உத்வேகங்கிறது அழகுக்கு அழகு சேர்க்கிற வேலையை செய்யுது. இப்போ ஒழுங்குமுறை இல்லை, என்னதான் உத்வேகம் இருந்தாலும் கூட அது சுமையாகி போகுது, ஏமாற்றத்தை ஏற்படுத்துது. When I asked my question, it was a question that was stuck with me from so many years. Now, finally, I feel great and honored to get a clarity from a person who I've looked up to.